ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சிக்கன் சால்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சால்னா வந்து 2-3 மெத்தடில் பண்ணலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கிரேவி தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை, புதினாவை சேர்த்துடலாம். இது நல்லா வறுப்பட்டதும் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லேசாக வதங்கினாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் ரொம்ப மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை, தக்காளி ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். சிக்கன் வந்து எலும்பு, கொழுப்பு இதெல்லாம் கலந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் சால்னா வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வாசம் வர அளவுக்கு வதக்கிடலாம். சிக்கன் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்ததும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் சைஸுக்கு 3 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலா பொருளெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இதோட நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம். இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக சேர்த்து தாளிக்கிறத விட தேங்காய் கூட அரைச்சி சேர்க்கும்போது வாசம் வந்து சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு. இப்போ இதுலேயே சிக்கன் வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கும். நம்ம குக்கர் மூடி 2 இல்லைன்னா 3 விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம திக்னஸ்க்காக பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ மல்லித்தலை தூவி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தேங்காய், வெங்காயம் அதோட திக்னஸே போதும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கிரேவியெல்லாம் நம்ம அளவு கம்மியாக செய்யும்போது ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து 2-3 விசிலுக்கு நல்லா வேக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம சப்பாத்தியோட சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்குது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.